ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டை தேட்டராக மாற்றுறதுக்கு ஒரு 1000 பட்ஜெட்டில் இந்த லைஃப் லாங் ப்ரொஜெக்டரை வாங்கலாமா வேணாமா, இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படிங்கிற A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும், ஸோ எந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு தெரில, ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த ப்ரொஜெக்டரை நான் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வீடியோக்காக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைங் அப்படி இருக்கட்டும். அண்ட் ப்ரொஜெக்டர் இல்லாமல் உள்ளே அந்த சேஃப்டிக்காக அது இதுன்னு ஏதோ கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் இதுக்கான பவர் கேபிள், 2 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலி மருந்து சீட்டு. மெயினாக இந்த 2 மைக் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் இந்த ப்ரொஜெக்டர் 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணுறேன். ஸோ வேறு ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரேட் வந்து இருக்குது. ஸோ வேறு ப்ரொஜெக்டரை கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு ஓகேவாக இருந்தது. ஓகேங்களா? அண்ட் இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைங்கிறதே உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க, மைக் வர மாச்சிடலாம். அப்புறம் பவர் கேபிள், ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து அங்கே கிடைக்க தேடணும். ஸோ ரிமோட் வந்து ரிமோட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் ப்ரொஜெக்டர். இதை வந்து நீங்கள் 85 டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அன்பாக்சிங், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 150 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ரூம்லலாம் நீங்கள் ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் வீல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப ஸோ அது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஸோ உங்கள் செவுத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது இதில் வந்து ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் இதில் வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சு ஸ்க்ரீன் பண்ணுறீங்களோ உங்கள் செவுத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அண்ட் அது ஒரு சில நேரத்தில் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஒரு சில நேரத்தில் ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் இருக்குது. பட் இது ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். நான் வேறு நிறைய பட்ஜெட்டில் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அதெல்லாம் செம்ம ரேட்டாக இருந்தது. பட் இது எனக்கு இந்த ப்ரொஜெக்டரில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பிடிக்கல. அந்த ஆட்டோ கீஸ்டோன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான், கரெக்ஷன் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. தவிர இது எல்லாமே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். பட் ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம். ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்குது. அண்டு ஆட்டோ கீஸ்டோன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காததாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்க்ரோலிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு இதை நீங்கள் ப்ரொஜெக்டராக மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ் பவர்ஃபுல் இன்பில்டு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் வந்து இந்த ரேட்டுக்கு வாங்குறத விட இந்த ஸ்பீக்கருக்கு ஒருத்துன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 20 வாட்ஸில் ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்க போனீங்கன்னா ஒரு அரௌண்ட் இந்த ஒரு நல்ல ஸ்பீக்கர் இதோட ஒரு பாதி ரேட்டுக்கு வந்துடும். ஸோ இன்னொரு கொஞ்சம் ரேட் போட்டோம் அப்படின்னா ப்ரொஜெக்டரே சேர்த்து வாங்கிடலாம். ஸோ ஸ்பீக்கர் வந்து இதில் சரியான ஒர்த்து. ஏன்னா நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி கேட்டு செம்ம சவுண்ட் குவாலிட்டி. இதை நீங்கள் தனியாக ப்ரொஜெக்டராக மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கராகவும் ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தனியாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறதுக்கு தனி பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு தனி, இதை ஆன் பண்ணுறதுக்கு தனி. ஸோ நீங்கள் தனித்தனியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரைபேட் எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதை டேபிளில் வைக்கணுங்கிறது கிடையாது. இது இப்படி வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ட்ரைபேட் இருந்தால் கூட அதில் கூட இதை மவுண்ட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 டிகிரி. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு யோசித்தேன், இதெல்லாம் செவுத்து மேலெலாம் என்னன்னா செவுத்து மேலாம் வச்சு இப்படி பார்க்கலாம், படுத்துகிட்டே படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அப்படி இல்லை. இது ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பவர் கேபிள் சொருகிடுவோம். அப்படிங்கிறப்ப 85 டிகிரி வரையும் தான் ரொட்டேட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது, இடிக்குது. ஸோ 85 டிகிரி மட்டும் தான் ரொட்டேட் பண்ண முடியும். இதே ஓகே தான். உங்கள் ஒரு செவுத்தில் வந்து கரெக்டாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் USB யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலில் இருந்து ஸ்க்ரீன் காஸ்டிங் யூஸ் பண்ணி மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இதில் வந்து உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்பில்டாகவே ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோலாம் கொடுத்துருக்காங்க. யூடியூப்மே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ரீசெண்டாக அந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஒரு வீடியோலாம் ப்ளே பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்தது. இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ரெசல்யூஷன் 1120 x 720 HD குவாலிட்டியில் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். 4K வரையும் சப்போர்ட் பண்ணும். நீட்டாக உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் ஒரு HD 4K வீடியோ ஒன்று ப்ளே பண்ணேன். அதோட அவுட்புட் பாருங்கள். கிளியரிட்டியில் உங்களால் குறை சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது எனக்கு தெரிஞ்சு செம்மையான ஒரு ப்ரொஜெக்டர். அண்ட் அதில் வந்து நான் முன்னாடியே இந்த பிக்சர் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இதை பற்றி சொல்லியிருந்தேன், ஆட்டோ கீ ஸ்டோன் பற்றி. ஸோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து அதுக்கேற்ற மாதிரி செவுத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்.
ஸோ அது வந்து ஒரு சில நேரத்தில் மக்கர் பண்ணுது, மற்ற நேரத்தில் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 4-5 டைம் படம் பார்த்தேன். அதில் லாஸ்ட்டு ஒரு டைமோ 2 டைமோ இந்த பிரச்சனை இருந்தது. நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணேன். அகைன் அது சரியாயிடுச்சு. ஏன்னா இதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப நான் எப்படி உங்ககிட்ட நல்ல விஷயங்களை சொல்கிறேனோ, இதில் இருக்கக்கூடிய நான் பார்த்த நல்லா இல்லாத விஷயங்களையும் சொல்லணும் இல்லையா? அதனால தான் அந்த ஆட்டோ கீஸ்டோன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இதோட ஸ்பீக்கர். ஸோ கனெக்டிவிட்டி பற்றி பேசியாச்சு. இதில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்டார் ஓடிடிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றியும் பேசியாச்சு. அப்புறம் இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் பகலில் யூஸ் பண்ணுறதை விட நைட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ பகலில் வந்து யூஸ் பண்ணால் ப்ரொஜெக்ட் ஆகுது. விண்டோவிலேருந்து லைட்டாக வெளிச்சம் பட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரூமில் எந்த லைட்டும் இல்லாமல் ஃபுல் டார்க்கில் நீங்கள் மூவிஸ் பார்க்குறப்ப இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தரணும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி, அதாவது அந்த பிக்சர் குவாலிட்டி எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து ஸ்பீக்கர் சைடு பாதி விஷயங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இன்பில்டு 20 வாட்ஸ் பவர்ஃபுல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் தனியாக ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாமல் ப்ளூடூத் மட்டும் தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். அது செம்மையாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் மூவி பார்க்குறப்ப ப்ரொஜெக்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணணும், ஹோம் தேட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும், ஹோம் தேட்டர் அந்த இதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுலேயே இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரில் ஆன்லைனில் எந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மெயினாக இந்த மைக். எனக்கு எப்படி இதில் ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனோ அதே மாதிரி இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இது நல்லா இருக்கா என்னங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஸோ இது ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஜாலியாக உங்கள் வீட்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக பாட்டு பாடி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட பாட்டு பாடி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கிரிக்கெட் மூவிஸ்லாம் பார்க்குறப்ப நீங்களே இதை கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே மைக்கில் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எக்ஸ்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸ் பட்டன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 8 மோட் ஆஃப் வாய்ஸ் மோடு வந்து இருக்குது. கிட்ஸ் மாதிரி பேசிக்கலாம், மான்ஸ்டர் மாதிரி பேசிக்கலாம், வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டோ ரீஸ்டோன் கரெக்ஷனை தவிர எனக்கு இதில் எல்லாமே பிடிச்சிருக்கு. குவாலிட்டியுமே ஓகே தான். அந்த பிக்சர் குவாலிட்டியுமே நைட் டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது குவாலிட்டி பற்றி என்னால் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட் ரொம்ப கம்மி. இப்போ இந்த ஸ்பீக்கரில் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ரொஜெக்டரை யார் வாங்கலாம், யார் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டிலேயே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஜெக்டரில் நீங்கள் மூவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கலாம். அண்ட் கிரிக்கெட் எல்லாமே உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க டிவிலேயோ பார்க்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை, என்னால் ஸ்டேடியம் போய் பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இன்னும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்ட்டி பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரொஜெக்டர் போட்டு ஜாலியாக இதை பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் உங்களால் வாங்கலாம். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்ககிட்ட டிவி அந்த இதெல்லாம் இல்லைன்னா இதை உங்கள் இதில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஓவராலாக 120 இன்ச் பெரிய ஸ்க்ரீனோட, ஸோ 20 வாட்ஸ் பவர்ஃபுல் ஸ்பீக்கரோட, டுயல் மைக்கோட உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் நீங்கள் ஆன்லைனில் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு பட்ஜெட்டில் 4K வரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் இதை உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மெயினாக இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த ப்ரொஜெக்டரை நான் ஒரு 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்ல நான் நிறைய டெக் வீடியோஸ் போடணுங்கிறதுக்காக தான் என்னோட இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தான் டெக் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஜென்யூன் ரிவ்யூ தான், எந்தவித ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா இதற்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.